10 பனங்கிழங்கு இருக்கிற கட்டு 50 ரூபா. வேவிச்சது வேவிக்காது எல்லாமே 50 ரூபா தான். முத்தூர் டு ஈரோடு வழியில் போனீங்கன்னா எலுமத்தூர் தாண்டி குரங்கன்பள்ளம் தொட்டிப்பாளையம் இந்த ஏரியாவில் தாங்க இந்த பனங்கிழங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த 4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 பக்கமே பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டு 50 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க. வேக வச்சது வேக வைக்காம ரெண்டுமே இருக்கு. ஈரோட்லேருந்து வந்தீங்கன்னா முடக்குறிச்சி தாண்டி இந்த முனியசாமி கோயில் வரும். அந்த இடத்துல தாங்க இந்த பனங்கிழங்கெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ல ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அந்த ஸ்டூல்ல தாங்க வச்சிருப்பாங்க. ஒரு கட்டு 50 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க. இந்த பனங்கிழங்குல நிறைய சக்திகள் இருக்குங்க. நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி, அயன், கால்சியம்னு செரிமான பிரச்சனைக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நான்லாம் பனங்கிழங்கு வேக வச்சது கொடுத்தாலே போதும், அப்படியே சாப்பிட்டுருவேன். இப்பெல்லாம் மால்ட்டு மாதிரிலாம் பண்ணுறாங்க. வேக வச்சு அதை காய வச்சு பொடி பண்ணி மால்ட்டு மாதிரிலாம் வச்சிருந்து அதெல்லாம் சமையல் பண்ணி நிறைய சாப்பிட்ருக்காங்க. ஆனால் பனங்கிழங்கு வந்து வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாம், அதுவே போதும். சிலருக்குலாம் அந்த நார் இருக்கிறனால பிடிக்காது. இருந்தாலும் அதை குழந்தைகளுக்கெல்லாம் அதை கொடுத்து பழங்க. அந்த நார் இருக்கிறனால பிடிக்காது. அந்த நார்லாம் எடுத்து எப்படி சாப்பிடணும்னு பழக்கி விட்டிங்கன்னா அவங்களும் நிறைய சாப்பிடுவாங்க. சக்கரை வியாதி இருக்கவங்க கிழங்கு ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பனங்கிழங்கு வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டா நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பனங்கிழங்கெல்லாம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க.